அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் அவர் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிஎன்பிசியில் மேக்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? கவலையே படாதீங்க, நான் உங்களுக்கு ஈஸியான வழி சொல்கிறேன். டெய்லியும் 10 ப்ராப்ளம்ஸ் நம்ம கன்சிஸ்டன்சியாக பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் கன்சிஸ்டன்சி இருந்தாலே கண்டிப்பாக வின் பண்ணிடுவோம். ஸோ நான் டெய்லியும் வேறு சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க, மேக்ஸுக்குன்னு ஒரு டைம் அலோகேட் பண்ணிடுங்க. 10 ப்ராப்ளம்ஸ் மட்டும் போட்டாலே போதும். ஓகேவா? இது ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு டாப்பிக்கில் நீங்கள் கொஞ்சம் ப்ராப்ளம் பார்த்துட்டே வரும்போது அந்த டாப்பிக்கை நல்லா தரவு பண்ணிடுவீங்க. ஒரு டாப்பிக்கில் கண்டிப்பாக மினிமம் ஒரு ப்ராப்ளமாவது வரும் நமக்கு. ஸோ அதனால ஒரு ப்ராப்ளம் உங்கள் கையில் இருக்குது, அந்த மைண்ட் செட்டோட அதை பாருங்கள். சரியா? நம்ம டெய்லி இந்த மாதிரி ரெகுலராக பண்ணுறோம். ஒவ்வொரு டாப்பிக்கும் பண்ணிவிட்டு டாபிக் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக டோட்டலாக எல்லா டாப்பிக்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்து பார்த்து நம்ம ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? நீங்கள் டெய்லியும் ஒரே ஒரு 1 hour மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, இல்லை 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும். ஒரு 10 ப்ராப்ளம் டெய்லியும் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக 25 out of 25 எடுத்துடலாம். சரியா? நம்ம கோல் அதுதான். 25 out of 25 கொஸ்டினும் நம்ம அட்டன் பண்ணுறோம். சரிங்களா? இந்த வீடியோவை ரெகுலராக பாருங்கள். ஒரு நாளைக்கு 10 ப்ராப்ளம் படித்தாலே போதும். கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் மேக்ஸை. சரியா? சரி, வாங்க பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சிம்பிளிஃபிகேஷன் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். டே 5 நம்ம என்னது நம்பர் 41 to 50 தான் இப்போ எடுக்க போகிறோம். சரிங்களா? சரி, 41க்கு போகலாம். ஓகே, 41ல என்ன கொடுத்துருக்காங்க? 41ல சுருக்குகன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம எப்பவுமே ஆல்வேஸ் என்ன யூஸ் பண்ணுவோம்? போன்மாஸ் ரூல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சரி, ஓகே, போன்மாஸ் ரூல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஓகேவா? அது மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். சரி, வாங்க அந்த ரூல் படி இப்போ இந்த ப்ராப்ளம் போட ஆரம்பிக்கலாம். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஏம். சரி, இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? இங்கே 11/8 into -6/33. இது ஃபர்ஸ்ட் நம்பர். பிளஸ் அடுத்ததுல என்ன கொடுத்துருக்காங்க? 1/3 பிளஸ் அப்படியே ஒரு ப்ராக்கெட்குள்ள கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இந்த ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3/5. அப்போ 3/5 எழுதிக்கிறேன். டிவிஷன் 9/20 கொடுத்துருக்காங்க. அப்போனா டிவைட் பைல இருக்கும். டிவைட் பைல நம்ம நியூமரேட்டருக்கு போனால் என்ன பண்ணுவோம்? தலைகீழாக மாறும் இல்லையா? அப்போ இதை நான் இங்கே பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 9/5 ஹோல் டிவைட் பை 9/20. ஓகேவா? இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? மேலே நியூமரேட்டருக்கு கொண்டுட்டு போனோம் அப்படின்னா இதை இன்ட்டு 20/9, அதோட ரெசிப்ரோக்கலாக மாறும் நியூமரேட்டருக்கு போகும்போது. அதுதான் அங்கே பண்ண போகிறோம். சரி, இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? டிவைடில் இருக்கிறத 20/9 எழுதிக்கலாமா? இன்ட்டு 20/9. ஓகேவா? டிவிஷன் 9/20 எப்படி உங்களுக்கு மாறும்? இன்ட்டு 20/9 மாறுது. சரியா? சரி, இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன இருக்கு? -4/7 இன்ட்டு -7/5. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, இந்த 11 இங்கே 33 இருக்கா? அப்போ எனக்கு ஒரு 3. ஓகேவா? 11 3s are 33. அப்போ எனக்கு ரிமைனிங் இங்கே ஒரு 3 இருக்கும். இங்கே பாருங்க, இதை 2ஆல் கேன்சல் பண்ணலாமா? இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? இங்கே 3 2s are 6, இங்கே 4 2s are 8. ஓகேவா? இங்கே அப்போ 4, இங்கே மேலே நியூமரேட்டரில் 3 இருக்கு, டினாமினேட்டரில் இங்கே ஒரு 4 இருக்கு, இங்கே ஒரு 3 இருக்கு. சரியா? சரி, அப்போ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? -1/4 தான் ஃபர்ஸ்ட் டேர்மாகவே இருக்கும். -1/4. புரிஞ்சுச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? பாருங்க, இந்த 11 33 கேன்சல் பண்ணியாச்சு. இதை 2ஆல் கேன்சல் பண்ணுறேன். அப்போ இங்கே 4, இங்கே ஒரு 3 கிடைக்கும். இங்கே மேலே இருக்க 3, இந்த 3யும் கேன்சல் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். இங்கே ஒரு -1, இங்கே 4 இருக்குது. ஸோ -1/4 ஃபர்ஸ்ட் டேர்மை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். ப்ளஸ் நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் முதல்ல பண்ணணும். சரியா? அடுத்தது 1/3 ப்ளஸ் அந்த போர்ட்மார்க் ரூல் படி இங்கே பாருங்க, இதை என்ன பண்ணுவோம்? இதை 4ஆல் அடிக்கலாமா? இதை 3ஆல் அடிக்கலாமா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? 4 இங்கே /3. அது மாதிரி தான் இருக்குது. 4/. ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் டேர்ம் உங்களுக்கு என்ன வரும்? இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு -4/5. அப்போ ப்ளஸ் 4/5. அதை இங்கே எழுதிக்குவா? ப்ளஸ் 4/5. சரி,
இப்போ மைனஸ் 1 பை நம்ம போர் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்க தான் பண்ணனும் -1/4 பிளஸ் பாருங்க பேஸ் சேமா இருக்கா அப்ப பவரை மட்டும் நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாமா அப்ப என்ன வரும் 5/3 பிளஸ் 4/5 ஓகே இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் செக் பண்ணனும் எல்சிஎம்ல என்ன இருக்கு உங்களுக்கு டினாமினேட்டர்ல வந்து 4 3 5 இருக்கா அப்ப எல்சிஎம் எடுத்தா உங்களுக்கு என்ன வரும் 60 ஓகேவா எல்சிஎம் எடுத்து தெரியுதானே 3 4 5 இதுக்கு வந்து நம்ம போட்டு எல்சிஎம் எடுக்க வேண்டியதான் ஓகே இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 60 கிடைக்கும் சரி பாருங்க இப்போ டினாமினேட்டர்ல இந்த 4 இருக்கு எனக்கு 60 வேணும் அப்ப எதால மேல கீழ மல்டிபிள் பண்ணனும் 15 ஆல பண்ணலாமா அப்ப மேல 15 ஆல மல்டிபிள் பண்ணா -15 பிளஸ் இங்க பாருங்க இங்க 3 இருக்கு அப்ப என்ன பண்ண போறோம் 20 ஆல மேல கீழ மல்டிபிள் பண்ணா 60 கிடைக்கும் அப்ப 20 ஆல 5 மல்டிபிள் பண்ணும்போது 100 கிடைச்சிரும் பிளஸ் 4 இங்க இருக்கா இப்போ 5 எதால மல்டிபிள் பண்ணா 60 வரும் 12 ஆல பண்ணா தான் வரும் இல்லையா அப்ப 12 ஆல இங்க மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் 48 ஓகேவா சரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த 48 இது வந்து 148 148 15 சப்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்ப உங்களுக்கு என்ன தெரியும் 3 சோ 133 60 ஓகேவா சரி ஆப்ஷன்ல பாருங்க சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாவே அதான் இருக்கு சோ 133/60 அதுதான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா புரிஞ்சுச்சா அப்ப போர் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி பிராக்கெட்ல இருக்கத மட்டும் ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்றோம் அப்புறம் காமனா எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிக்கிறோம் சரிங்களா சரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா 42 ஓகே 42 பாருங்க இந்த சேம் மெத்தட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பிராக்கெட் குள்ள இருக்கதெல்லாம் சால்வ் பண்ண போறோம் அப்ப ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு 4/3 இந்த டிவைட்ல இருந்தா என்ன பண்ணனும்னு சொல்லிருக்கேன் லாஸ்ட் ப்ராப்ளத்துல மல்டிப்ளிகேஷன் எழுதி இத அப்படியே ரெசிப்ரோக்கலா மாத்திக்கலாம் அப்ப -7/8 அதுதான் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்குது அப்ப ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அடுத்து மைனஸ் இங்க பாருங்க இதுல வந்து நம்ம டைரக்டாவே அடிச்சுக்கலாமா அப்ப 4 4 கேன்சல் ஆயிடும் 3 3 கேன்சல் ஆயிடும் 1 மட்டும் தான் இருக்கு சென்டர் பிளேஸ்ல அப்ப -1 அது மட்டும் தான் இருக்கு புரிஞ்சுச்சா 1 ஏன் டைரக்டாவே எழுதிட்டேன் 3 3 கேன்சல் ஆயிடும் 4 4 கேன்சல் ஆயிடும் சரி அடுத்து என்ன இருக்கு பாருங்க பிளஸ் இந்த டேர்ம் எழுதலாமா இங்க என்ன இருக்கு அதே மாதிரி 4 இங்க இருக்கா அப்ப 4 கேன்சல் பண்ணிடலாமா ரிமைனிங்ல இருக்கு -1/3 தான் புரிஞ்சுச்சா நான் டைரக்டாவே பண்ணி எழுதிட்டேன் 3 யும் 4 கேன்சல் பண்ணிட்டேன் இங்கேயும் 4 கேன்சல் பண்ணிட்டேன் அதனால -1/3 மட்டும் இருக்கு சரி வாங்க இப்போ இந்த ஸ்டெப்ல இருந்து ஃபாலோ பண்ணலாமா இப்போ இத 2 ஆல அடிச்சுக்கலாமா அப்ப 2 2s are 4 இங்க வந்து 4 2s are 8 ஓகேவா அப்ப நியூமரேட்டர்ல இருக்கு -7/12 -1 இங்க என்ன இருக்கு -1/3 ஓகேவா அப்போ இங்க எல்சிஎம் என்ன எடுத்துக்கலாம் 12 எடுத்துக்கலாமா 12 எடுத்துட்டா இங்க என்ன வரும் -7 இங்க வந்து 12 ஆல மேல கீழ மல்டிபிள் பண்ணனும் அப்போ -12 இங்க என்ன வரும் 4 ஆல மல்டிபிள் பண்ணா 12 வருமா அப்போ -4 சோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் -12 சோ இத ஆட் பண்ணா -16 -16 கூட நம்ம 7 ஆட் பண்ண போறோம் அப்ப என்னது 20 இங்க வந்து 12 கூட 4 ஆட் பண்ணா -16 வந்துரும் 16 ம் 7 யும் ஆட் பண்றோமா 16 ம் 7 ம் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும் 23 சோ -23/12 எல்லாம் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் இங்க இருக்கிற 4/3 8/7 இந்த 2 ஓகே இப்போ நம்ம என்ன 4 ஆலே கேன்சல் பண்ணிரலாமா 4 ஆலே கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குது 4 ஆலே கேன்சல் பண்ணா ஈஸியாவே சால்வ் பண்ணிடலாம் இல்லையா அப்ப 4 2s are 8 வந்துரும் அப்ப உங்களுக்கு இங்க என்ன பண்ணிக்கலாம் 3 2s are 6 போட்டுக்கலாம் சரியா 1 -1/3 இது வந்து நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் சரியா அப்ப இங்க 6 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் நம்ம 2 ஆல அடிச்சிட்டு ரிமைனிங் 4 ஆலே கேன்சல் பண்ணிருக்கலாம் இன்னும் ஈஸியா சிம்பிள் பண்ணிரலாம் சரி பாருங்க 6 டினாமினேட்டர்ல போட்டா உங்களுக்கு என்ன வரும் -1 இத 6 ஆல மல்டிபிள் பண்றோமா அப்ப -6 இங்க 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாமா அப்ப -2 அப்பதான் 6 வரும் காமனா ஓகேவா இப்போ எனக்கு என்ன வரும் மைனஸ் இங்க 8 1 -9/6 வருமா இத 3 ஆல டிவைட் பண்ணிக்கலாமா 3 ஆல பண்ணா 3 2s are 6 3 3s are 9 அப்ப என்ன வரும் -3/2 சோ ஆப்ஷன்ல -3/2 வருதா இதுதான் ஆன்சர் ஓகேவா புரிஞ்சுச்சா என்ன பண்ணிருக்கோன்னு காமனா வந்து எவ்வளவு கேன்சல் பண்ண முடியுமோ அவ்வளவு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளா வந்துரும் ஓகேவா சரி அடுத்து போலாமா 43
43. இங்க பாருங்க ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन எடுக்கலாம். 128 minus 98 plus 18. ஓகேவா? இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. சரியா? சரி. இப்போ பாருங்க இதுல ஏதாவது நம்ம காமனா வெளிய எடுக்க முடியுமா? அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணனும். இதுல எல்லாத்தையுமே 2 ஆல டிவைட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இல்லையா? 2 ஓட மல்டிப்ளிகேஷனா தான் இருக்கு. அப்ப 2 வச்சு பிரிக்க முடியுமான்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். சரி. அப்போ இது சின்ன நம்பர்ல இருந்து போலாமா? சரி இங்க பாருங்க இத வந்து 2 ஆல பிரிக்க முடியுமான்னு பார்க்கறோம். இத எதை வச்சு 2 ஆல பிரிச்சுக்கலாம்? 2 ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 64. அப்ப 64 into 2 பிரிச்சுக்கலாமா? அதே மாதிரி மைனஸ் இது என்ன பண்ணுங்க? இத 2 ஆல டிவைட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குது? 49 ஆ? சோ அப்ப 49 into 2. அதே மாதிரி இத 2 ஆல பிரிக்கணும்னா என்ன பண்ணிக்கலாம்? 9 into 2. ஓகேவா? சரி. இப்போ எல்லாத்துலயும் காமனா என்ன இருக்கு? square root of 2 இருக்கா. அப்ப square root of 2 வெளிய எடுக்கலாமா? இதுல square root of 2 வெளிய எடுத்துட்டா என்ன இருக்கும்? square root of 64. அப்ப square root of 64 வேல்யூ என்னது? 8 minus square root of 2 வெளிய எடுத்தாச்சு. அப்ப root 49 மட்டும் தான் இருக்கும். அப்ப அதோட வேல்யூ 7. இங்க பாருங்க மறுபடியும் square root of 2 வெளிய எடுத்துட்டா square root of 9 மட்டும் தான் இங்க இருக்கும். 9 ஓட வேல்யூ என்னது? 3. ஓகேவா? சரி. square root of 2 plus இப்போ இத சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு 1 1 plus 3 4. அப்ப வேல்யூ என்னது? 4 root 2. ஓகேவா? சரி. ஆன்சர் என்ன இருக்கு? பாருங்க 4 root 2 இல்ல. அப்ப எல்லாமே root 2 குள்ள தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணனும்? நம்ம 4 ஐயும் root 2 குள்ள கொண்டு போய்டணும். புரிஞ்சுச்சா? இங்க ஆப்ஷன்ல 4 root 2 இருந்துச்சுனா நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க எல்லாமே root 2 குள்ளேயே தான் வேல்யூஸ் இருக்கு. வெளிய எதுவுமே இல்ல. அப்ப இந்த 4 என்ன பண்ணனும் நம்ம? root 2 குள்ள கொண்டுட்டு போணும். 4 root 2 குள்ள கொண்டுட்டு போனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 root குள்ள போகும்போது 16 ஆ கிடைக்குமா? அப்ப அது எப்படி எழுதலாம்? 16 into இந்த 2. புரிஞ்சுச்சா? என்ன பண்ணிருக்கணும்? 2 ரூட்ல அப்படியே தான் இருக்கு. இந்த 4 மட்டும் உள்ள கொண்டு போறேன். 4 உள்ள போனா 16 ஆ மாறும். எப்படி 16 வெளிய வந்தா 4 ஆ மாறுமோ அதே மாதிரி 4 உள்ள போகும்போது 16 ஆ மாறும். அப்ப இதோட வேல்யூ என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32. ஓகேவா? அப்ப 32 இருக்கான்னு பாருங்க. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். புரிஞ்சுச்சா? அடுத்தது 44 போலாமா? ஓகே இதுல என்ன क्वेश्चन கேக்குறாங்க? 24 ஸ்கொயர் உடன் எதை கூட்டினால் 25 ஸ்கொயர் வரும் அப்படினு கேக்குறாங்க. அப்ப முதல்ல 24 ஸ்கொயர்னா என்ன? 25 ஸ்கொயர்னா வேல்யூ என்னன்னு தெரிஞ்சா தான நம்ம பண்ண முடியும். சரி. அப்போ 24 ஸ்கொயரோட வேல்யூ பாருங்க. 24 ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 7 6 ஆ? அதே மாதிரி 25 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 625 ஆ? ஓகேவா? சரி. இப்போ இந்த 24 உடன் எதை கூட்டினா 25 ஸ்கொயர் வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல இருக்க எந்த நம்பரை வந்து ஆட் பண்ணா உங்களுக்கு இது கிடைக்குது அப்படி நீங்க ஆப்ஷன்ல இருந்தே செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்? இதுல இருந்து இத சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்ப உங்களுக்கு 625 ல இருந்து just 576 ஐ சப்ட்ராக்ட் பண்ணீங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 9 4 49 கிடைக்குதா? அப்போ உங்களுடைய வேல்யூ என்னது? இது just 24 உட 49 ஆட் பண்ணாலே உங்களுக்கு 25 ஸ்கொயர் கிடைச்சிரும். இப்போ இது கூட என்ன பண்ணா போதும்? 49 ஆட் பண்ணாலே 625 வரும். அப்போ 49 வேல்யூ இங்க எங்க கொடுத்திருக்காங்க? பாத்தீங்கன்னா 7 ஸ்கொயர்ல கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்னது? 7 ஸ்கொயர் தான் ஆன்சர். புரிஞ்சுச்சா என்ன பண்ணிருக்கோம்னு? இதோட வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். 24 ஸ்கொயர் வேல்யூ 25 ஸ்கொயர் வேல்யூ ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணா என்ன வருது? 49. அப்ப இந்த நம்பர் கூட 49 ஆட் பண்ணாலே இது கிடைச்சிரும். அப்ப 49 கொடுத்திருக்காங்களான்னு பார்க்கறேன். 49 க்கு பதிலா 7 ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் ஆன்சர். புரிஞ்சுச்சா? சரி நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாமா? சரி. ஓகே 45 பார்க்கலாமா? 45 என்ன கொடுத்திருக்காங்க? 3 power 5 divide 3 power 8 whole power 5 into 3 power minus 5 கொடுத்திருக்காங்க. சரி இப்போ 3 power 5 பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் பண்ணனும். அப்ப இது பாருங்க 3 power 5 பாருங்க divide 3/8 னா என்னது? டினாமினேட்டர்ல 3/8 ன்னு இருக்கு. அதானே? புரியுதா? டிவைட் பைனா அதானே? நான் எழுதிக்கணும்னா எப்படி சொல்லிட்டேன்? நியூமரேட்டர்ல
3 power minus 8ன்னு எழுதிக்கலாம். புரிஞ்சிச்சு தானே? ஏன்னா தலைகீழ எழுதுவோம் இல்லையா? இங்க டினாமினேட்டர்ல 8 3 power 8 இருந்துச்சுன்னா மேலே போகும்போது மைனஸ்ல வந்துடும். அப்போ 3 power minus 8 whole power 5 into 3 power minus 5. சரி, இங்க பாருங்க, இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? பேஸ் சேமா இருக்கு, பவர் ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ 3 power minus 3 whole power 5 into 3 power minus 5. இது மேலே பவரை மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன வரும்? மைனஸ் 15 into 3 power minus 5. இப்போ வேல்யூ என்னது? 3 பேஸ் சேமா இருக்கு, பவர் ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ மைனஸ் 20. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் இந்த ப்ராப்ளம். சரியா? இதை மட்டும் மாற்றிக்கிட்டா போதும். அடுத்தது நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? 46. ஓகே, 46 பாருங்க. 256 ஃபர்ஸ்ட் பேஸ் சேமா இருக்கு, அதனால பவரை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ பேஸ் சேமா இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 256 ஹோல் பவர், இங்கே 0.16 இங்கே 0.04, அப்போ என்ன வரும்? 16. இங்கே 16 இங்கே 4 இருக்கு, அப்போ 20. அப்போ 0.20. ஓகேவா? அடுத்தது this is equal to 16. இங்கே பாருங்க பேஸ் சேமா இருக்கு, அப்போ இங்கேயும் பவர் ஆட் பண்ணிக்கலாமா? x minus 1/2. क्वेश्चन என்ன கேக்குறாங்க? ஏனி x உடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம x உடைய வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். பவர்ல இருக்கு இல்லையா? அப்ப இங்க ரெண்டும் பேஸ் சேமா இருந்தாதானே பவரை ஈக்குவல் பண்ணி நம்ம கொண்டு வர முடியும். அப்ப இங்க என்ன பண்ணணும்? நீங்க பேஸ சேம் பண்ணனும். அப்ப 16 இதெல்லாம் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அப்ப 256 எப்படி எழுதலாம்? 16 உடைய ஸ்கொயரா எழுதலாமா? அப்ப 16 ஸ்கொயர்னா என்னது? 16 ஸ்கொயர் ஹோல் பவர் 0.20. ஓகேவா? அப்ப 16 x பவர் minus 1, 16 power x minus 1/2. சரி, இப்போ 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு என்ன வரும்? 16 0.40 equal to 16 x minus 1/2. இப்போ பேஸ் சேமா இருக்கா? என்ன பண்ணிக்கலாம்? இங்க இது வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாமா? சோ இது ஈக்குவல் பண்ணா என்ன வரும்? 0.40 equal to x minus 1/2. இது இந்த பக்கம் plus 1/2. ஓகேவா? அப்போ 1/2 இங்க 0.40 இருக்கு plus 1/2. this is equal to x உடைய வேல்யூ. ஓகேவா? சரி, இங்க 1/2 ன்னு இருக்கு. அப்ப 1/2 இதே மாதிரி நம்ம டெசிமல்ல மாத்திட்டா உங்களுக்கு என்ன வரும்? 0.5. இங்க 0.4 இருக்கு, இங்க 0.5. அப்ப என்னது? 0.9. அதுதான் உங்களுடைய x உடைய வேல்யூ. சரியா? இந்த ஆப்ஷன்ல பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க? 9/10 கொடுத்திருக்காங்கல. 0.9ங்கிறது எப்படி எழுதிக்கலாம்? 9/10 எழுதிக்கலாமா? அப்ப ஆப்ஷன் உங்களுக்கு என்னது? A தான் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? என்ன பண்ணிருப்போன்னு எல்லாத்துலயும் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்றது இந்த பேஸ் எல்லாம் சேம் பண்றது, அந்த கொடுத்திருக்க நம்பருக்கு ஏத்த மாதிரி இந்த நம்பரை மாத்துறது, இதுதான் நம்ம ஐடியாலஜி. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், எல்லா ப்ராப்ளமே போட்டுடலாம். சரி, நெக்ஸ்ட் 47 பார்க்கலாமா? 47லயும் சிமிலரா இதே ஐடியா தான். யோசிச்சு கரெக்டா சொல்லுங்க பாப்போம் என்ன பண்றதுன்னு. நான் ப்ராப்ளம் போடுறேன் அப்படின்னா நீங்க வீடியோவை பாஸ் பண்ணி என்ன பண்ணணும்? இந்த ப்ராப்ளம்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்ப நான் போடும்போது வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரியா? சரி, இப்போ இதை நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இது என்ன இருக்கு? எல்லா அதுலயும் 3 இருக்கு. அப்ப 3 எல்லாம் ஒரு பவரா ஒரு கொண்டு வந்துடலாமா? இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க 3 பவர், இதை நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம் பவரை. ஸோ 3 பவர் minus 6. அடுத்தது என்ன இருக்கு? இங்க 3 கீழே ஒன்று இருக்கு இல்லையா? இதையும் நம்ம மேலே கொண்டு வந்துக்கலாமா? இங்க 3 பவர் minus 4 இருக்கு. அப்ப மேல வந்தா என்ன வரும்? 3 plus 4 ன்னு வரும். அப்ப 3 4. புரிஞ்சுச்சா? எல்லாத்தையும் நம்ம நியூமரேட்டர் கொண்டு வந்தேன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து இங்க என்ன இருக்கு? 2 பவர் into 2 பவர், இதை மல்டிபிள் பண்ணிக்கலாமா? minus 6. அப்ப என்ன பண்ணிட்டோம்? இந்த 3 இந்த 2 உடைய வேல்யூ எழுதிட்டோம். மீதி 2 இருக்கு, அதையும் எழுதிக்கலாமா? அப்ப டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 2 பவர், இதை மல்டிபிள் பண்ணா, சரி இங்க ஃபர்ஸ்ட் எழுதிடவா? 2, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா -8. அடுத்தது இதையும் நான் 2 ஆல எழுதிக்கலாமா? ஏன்னா எல்லாமே 2ம் 3 ஆலையும் தான் இருக்கு. அப்ப 4 நான் என்ன பண்ணிக்கலாம்? 2க்கே மாத்திக்கலாம். அப்ப இது 2 ஸ்கொயர், ஆல்ரெடி ஒரு 2 பவர்ல இருக்கு. அப்ப மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன வரும்? 2 பவர் -4. புரிஞ்சுச்சா? இந்த 4 நான் 2 ஸ்கொயர்னு எழுதுறேன். ஸ்கொயர் கூட ஆல்ரெடி 2 மல்டிபிள் பண்ணி 4 எழுதியாச்சு. சரி, இப்போ பாருங்க பேஸ் சேமா இருந்தா பவர் ஆட் பண்ணிப்போமா? அப்ப இங்க என்ன வரும்? 3 -6 + 4, அப்போ -2. சரியா? மீதி எல்லாமே 2 பவர்ல தான் இருக்கு. இப்போ நம்ம 2 பவர் தான் அடுத்து கலெக்ட் பண்ணணும். 2 பவர் -6 இங்க நியூமரேட்டர்ல இருக்கு. இப்போ இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறதெல்லாம் மைனஸ் இருந்தா மேல போனா பிளஸ்ஸா மாறும் இல்லையா?
அப்போ என்ன வரும் இன்டூ 2 பவர் 8. இதை எப்படி எழுதிக்கலாம் இன்டூ 2 பவர் ப்ளஸ் 4. புரிஞ்சுச்சா? இங்கே ப்ளஸில் இருந்தால் மேலே போனால் மைனஸில் மாறும் பவர் எல்லாம். இங்கே மைனஸில் இருந்துச்சுன்னா மேலே போனால் பவர் ப்ளஸில் மாறும். சரி, இப்போ 3 பவர் -2 அப்படியே வச்சுக்கலாம். இந்த மட்டும் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். அப்போ 2 பவர் எல்லாம் பேஸ் சேமாக இருக்குது, பவரை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அங்கே -2 இங்கே வந்து -2 ப்ளஸ் ஓகே. அப்போ என்ன வரும் -2 + 8 உங்களுக்கு 6 கிடைச்சிடும். அப்போ 3 பவர் -2 இன்ட்டு 2 பவர் 6. ஓகே, அப்போ 2 பவர் 6 ஓட வேல்யூ என்னது உங்களுக்கு 64 டிவைடட் பை 3 பவர் -2ங்கிறது என்னது 9. ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் 64/9. சரி, இங்கே பாருங்க இந்த கொஸ்டின் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க மிக்சடு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த 64/9 இங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மிக்சடு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எப்படி மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றி எழுதுறதுன்னு பார்க்கலாம். சரியா? அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் 7 1/9 எழுதிக்கலாமா? சரியா? அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் 7 1/9. ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 48 போகலாமா? புரிஞ்சுதா? இங்கே 64/9 அப்படியே கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் எழுதிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்கனால நான் அதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றி இங்கே டிக் பண்ணியிருக்கேன். சரி, ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 48 பாருங்க. இது பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லிட்டாங்க இல்லையா? சரி, இந்த மாதிரி டிவிஷன் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் மல்டிப்ளிகேஷனில் போட்டு அப்படியே சேஞ்ச் ஓவர் பண்ணுவோம். சரி, ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதிக்கலாம் x² -25 டிவைடட் பை x + 3. இங்கே டிவிஷனில் இருந்தால் எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கோம் மல்டிப்ளிகேஷன். இதை அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்போ என்னது டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு வந்துடும், நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு வந்துடும். எப்படி எழுதலாம் x + 5 the whole square. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க இது 5 இது வந்து 5² தானே. அப்போ x² - 5² இந்த டேர்மை x² - 5² எழுதிக்கலாமா? ஓகேவா? ஏன்னா 25 நான் அப்படி எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இதுக்கு பிரித்து எழுதணும், எனக்கு அதுக்காக தேவைப்படுது. அப்போ இது எப்படி இருக்கு a² - b² மாதிரி இருக்கா? அப்போ a² - b² ஃபார்முலா என்னது a + b × a - b. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் x + 5 × x - 5. புரிஞ்சுச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? ஜஸ்ட் x² - 25 தான் இருக்கு. இது எப்படி எழுதணும்னா 25 நான் 5ன்னு எழுதிக்கிட்டேன். என்ன அப்படின்னா a² - b² ஃபார்மேட்ல பார்க்கும்போது அப்படி இருக்கிறதுனால நான் அப்படி எழுதிக்கிட்டேன். ஓகேவா? சரி, அப்போ இது எப்படி பிரித்து எழுதிக்கலாம் x + 5 × x - 5 into the same இதே நம்பரும் a² - b² ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஆனால் இங்கே bங்கிறது என்னன்னு கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். x² - 3² அவ்வளோதான். வெரி குட். அப்போ என்ன பண்ணுறேன் x² - 3². அப்போ இங்கே இதை எப்படி எழுதிக்கலாம் x + 3 to x - 3. ஓகேவா? சரி, இப்போ டினாமினேட்டர்ல என்ன இருக்கு x + 3 into x + 5 the whole square இதான் இருக்கு. சரியா? அப்போ x + 3 x + 3 கேன்சல் ஆயிடும். இங்க ஒரு x + 5 இருக்கு, இங்க ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு இங்க பாருங்க x - 5 அப்புறம் ஒரு x - 3 டிவைடட் பை இங்க ஒரு x + 5. சரியா? அவ்வளவுதான் ஆன்சர். சரி, இப்போ இந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதான் இருக்கு x - 5 x - 3 டிவைடட் பை x + 5. இதுதான் ஆப்ஷன். புரிஞ்சுதா? இங்க மேல பார்த்தோமே a - b ஃபார்முலா யூஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாமா? சரி, 50th ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் பார்த்தலாமா? பார்த்துட்டு பேலன்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. சரி, இப்போ பாருங்க இந்த 50th என்ன கொடுத்துருக்காங்க எது பொருந்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ இங்க ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டும் சேமா இருக்கான்னு மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். லாஸ்ட் கிளாஸ்ல 40 ப்ராப்ளம் பார்த்தோம்ல அதே மாதிரி. சரி, இப்போ பாருங்க இதுல எது பொருந்தவில்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க -45 + -12 = 57 -57 இல்லையா? சரி, இப்போ இது என்னது அடைப்பு பண்பு தானே, உங்களுக்கு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி தானே. அப்போ இது என்னது கரெக்ட் தான். அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க 0 + -7245 வந்து -7245. ஓகேவா? இது கூட்டல் சமணி, ஆனால் அடிட்டிவ் ஐடென்டிட்டி தான். சரியா? அப்போ இதுவும் எனக்கு கரெக்ட் தான். அடுத்தது பாருங்க -7 +
-4 + -3. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ப்ராக்கெட்டை மாற்றி எழுதினாலும் சரியா இருக்கும் இல்லையா? அது என்ன பண்பு, சேர்ப்பு பண்பு, அது அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க, -7 + -5 அப்படியே மாற்றி எழுதினாலும் சேமா இருக்கும். அது என்ன பண்பு, கூட்டல் சமணியா? கூட்டல் சமணிங்கிறது ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், அடிட்டிவ் ஐடென்டி தான். 0 கூட பண்ணாலும் அந்த நம்பர் 0 கூட என்ன நம்பர் பண்ணுறோமோ அதே நம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் கூட்டல் சமணி. இது அது கிடையாது இல்லையா? இந்த 0 கூடவே சொல்லலை, அப்போ இது கிடையாது. அப்போ இது என்ன பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிமாற்று பண்பு. ஓகேவா? அது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா? இதில் எடுத்து மாற்றி எழுதுறது. இது கூட்டல் சமணிங்கிறது அடிட்டிவ் ஐடென்டி தான். அப்போ நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினில் எது பொருந்தவில்லைங்கிறது என்னது, இதுதான் ஆன்சர். இது மட்டும்தான் நமக்கு பொருந்தலை, மீது எல்லாமே கரெக்டாக இருக்கு. சரியா? இப்போ 49 ப்ராப்ளம் போகலாமா? சரி, இப்போ 49 ப்ராப்ளம் பாருங்க. -1/3 ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கறதா யூஸ் பண்ணனும் இல்லையா? -1/3 1. இது எப்படி எழுதிக்கலாம், மல்டிப்ளிகேஷன்ல 2/3. இது அப்படியே ரெசிப்ரோக்கலா மாத்தி எழுதணும் இல்லையா உங்களுக்கு? அப்போ மாத்தி எழுதினீங்கன்னா எப்படி கிடைக்கும் உங்களுக்கு, 3/2 × 7/5. புரிஞ்சுச்சா என்ன பண்ணிருக்கோன்னு? டிவிஷன்ல முன்னாடி ஒரே ஒரு நம்பர் இருந்தது, அதனால அப்படியே மாத்திட்டோம். இங்க என்ன இருக்கு, 2 நம்பர் இருக்கு. அப்ப 2 நம்பருமே மேல போயிடும். அதனால 3 7 மேல போயிடும், 2 5 கீழே வந்துடும். சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, +8 மைனஸ் இங்க என்ன இருக்கு -5 -2. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து போட்டுக்கலாமா? எல்சிஎம் என்ன வரும், 8. சரி, இப்போ இதுக்கு எல்சிஎம் செக் பண்ணா இங்க 8. அப்ப இது 8 ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்ப என்னது 40 மைனஸ் இங்க 4 ஆல மல்டிபிள் பண்ணிட்டாலே போதுமா? அப்ப 4 னா -4, இங்க 2 ஆல மல்டிபிள் பண்ணனும். அப்ப -2. புரியுதா? ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்து தான் மல்டிபிள் பண்ணிருக்கோம். ஓகே, அப்போ 1/3 1 இன்டு, இப்போ 1 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் அந்த நம்பர் தானே வரும். ஸோ அதனால நம்ம அந்த நம்பரை வச்சுக்கலாமா? இதை மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 21/10. ஓகேவா? அடுத்தது +8 மைனஸ், இப்போ இதை பாருங்க, 8 நியூமரேட்டரில் என்ன இருக்கு, இங்கே வந்து 6. ஸோ -6, இங்கே 40 இருக்கு. அப்போ என்னது 34 கிடைக்குமா உங்களுக்கு? சரி, இப்போ 1/3 -1/3 இருக்கு இல்லையா? -1/3 மைனஸ் 8 மைனஸ் எல்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கோம் இல்லையா? சரி, இப்போ பாருங்க, இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதை 2 ஆல டிவைட் பண்ணலாமா? இப்போ இதை 2 ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. 2 ஆல டிவைட் பண்ணா இங்க என்ன வரும், 4 2 சார் 8. இங்க 2 ஆல டிவைட் பண்ணா 1 7. அப்ப 17/4. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்க 4 இருக்கு, இங்க 10 இருக்கு. ஓகேவா? அப்போ எல்சிஎம் வந்து 20 எடுத்துக்கலாமா? சரி, அப்போ 20னா இங்க மேல எதால மல்டிபிள் பண்ணணும், 10 ஆல மல்டிபிள் பண்ணணும் இல்லையா? அப்போ 210 பிளஸ், இப்போ இதை எதால மல்டிபிள் பண்ணணும், எனக்கு 20 எல்சிஎம் கிடைக்கணும்னா 20 ஆல மல்டிபிள் பண்ணணும் இல்லையா? அப்போ 20 ஆல மல்டிபிள் பண்ணனும்னா என்னது 160 இல்லையா? அடுத்தது -17 நம்ம இப்போ எதால மல்டிபிள் பண்ண போறோம், எனக்கு 20 இல்லையா? அப்போ 5 ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ இதை 5 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 35 க்கு 5 65 வருமா? இன்டு 5 தானே, 4 5s are 20 இல்லையா? அப்போ இங்க 5 ஆல பண்ணீங்கன்னா 7 5s are உங்களுக்கு 35, 5 3 1 8 85. சரியா? இப்போ இது பாருங்க, -1/3 மைனஸ் இங்க டினாமினேட்டர்ல 20 இருக்கு. இப்போ இதுல வந்து இது கூட கம்பேர் பண்ணி உங்களுக்கு சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், 117. ஓகேவா? ஸோ இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன இருக்கு, -1/3 மைனஸ் -1/7/20. ஓகேவா? இப்போ எகைன் இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா? சரி, இப்போ நம்ம எகைன் இதுக்கு எல்சிஎம் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்,
எடுத்துக்கலாமா? அப்போ 60 LCM எடுத்துக்கிட்டோம்னா இங்கே போடுவோம் அந்த இடத்துல இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன வரும்? 60. அப்போ 60 எல்சிஎம் எடுத்துக்கிட்டோன்னா இது எதால் மல்டிபிள் பண்ணலாம்? 20 மல்டிபிள் பண்ணால் போதுமா? அப்போ இது 20 மல்டிபிள் பண்ணால் மேலே என்ன வரும்? -20 மைனஸ் இங்கே 60 பேருனா 3 மல்டிபிள் பண்ணணும் இல்லையா? அப்போ இது என்ன பண்ணணும்? நம்ம 3 மல்டிபிள் பண்ணணும். 3 மல்டிபிள் பண்ணால் 7 3 21க்கு 2, அப்புறம் 3 மல்டிபிள் பண்ணும்போது 5 ஒரு 3. ஸோ 351 60. ஓகே, இப்போ ரிமைனிங் அடுத்து என்ன வரும்? 60 அப்படி வச்சுக்கலாமா? இதை ஆட் பண்ண உங்களுக்கு என்ன வரும்? -371. ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஆப்ஷனில் என்ன வரும்? -371/60. ஸோ ஆப்ஷனை செக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்குது? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது இல்லையா? அப்போ இது எப்படி பண்ணணும்? நீங்கள் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணால் -1 இருக்குது, அதனால் அதை அப்படியே வச்சுக்கிட்டு இல்லை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா 611/60 வரும். ஓகேவா? இதை நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்? இதான் ஆன்சரு. பட் இங்கே ஆன்சர் எல்லாமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ உங்களுக்கு என்ன, இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் 60 இது கூட மல்டிபிள் பண்ணி +7 பண்ணும்போது தான் உங்களுக்கு 371 வரும். சரியா? சரி, அதாவது 60 இது வந்து நீங்கள் 60ல் எத்தனை 371 வருதுன்னு அப்போ இது என்ன பண்ணுறோம்? 60ஆல் டிவைட் பண்ணுறோம். உங்களுக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதுறது இல்லைன்னா 371 60ஆல் டிவைட் பண்ணணும். 60ஆல் டிவைட் பண்ணால் ரிமைனிங் வந்து உங்களுக்கு 6 × 60 வரும், ரிமைனிங் 11 மட்டும் வரும். அதை தான் நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதிக்கிறோம். புரிஞ்சுச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? 371 எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா 60ஆல் டிவைட் பண்ணோம், எத்தனை நம்பரால் டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே எழுதிட்டு ரிமைனிங் என்ன வருதோ அது இங்கே எழுதணும். அதுதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். சரி, அப்போ உங்களுக்கு என்ன வருது? -6/11. ஸோ இதுதான் ஆன்சர். புரிஞ்சிச்சா? சரி, இது வந்து 50 ப்ராப்ளம் இன்னைக்கு நம்ம போட்டோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் டே 4ல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 39th ப்ராப்ளமில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அது மட்டும் நான் இங்கே சரி பண்ணிக்கிறேன். சரியா? அது மட்டும் இங்கே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்கிறத சொல்கிறேன். சரி, இங்கே பாருங்கள், கியூப் ரூட் ஆஃப் இந்த வேல்யூக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஹோல் பவர் 1/3 எழுதணும். இதெல்லாம் ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே நீட்டாக நான் இங்கே எழுதிட்டேன். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? 2ஆல் ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா இருக்கிறதுல லீஸ்ட் ப்ரைம் நம்பரால் பண்ணணுமா? அப்போ 2ஆல் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது அடுத்தது 2, திரும்பி இந்த நம்பர் வரும். இதையும் 2ஆலே பண்ண முடியும். லாஸ்ட் டிஜிட்லாம் பாருங்கள் 2ஆல் பண்ணுற மாதிரியே இருக்குது. அதனால இது வரைக்குமே என்ன பண்ணோம்? 2ஆலேயே ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 1 வந்துடுச்சு. ஸோ 2ஆல் பண்ண முடியாது. அடுத்தது என்ன பண்ணும்? 3ஆல் இதை டிவைட் பண்ண முடியுதான்னு பார்க்குறோம், அதுவும் வராது. 5 பண்ணுறோம், அதுவும் வராது. 7, அதுவும் வராது. அப்புறம் 11. இந்த மாதிரி அடுத்தடுத்த ப்ரைம் நம்பர் நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா 31ல் தான் இது டிவைடே ஆகும். அது வரைக்குமே இந்த நம்பர் டிவைடே ஆகாது. சரியா? அப்போ 31ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 961 வரும். இப்போ மறுபடியும் இதை 31ஆல் பண்ண முடியும். அப்போ 31ஆல் பண்ணும்போது 31 ஸ்கொயர் தான் இது. ஓகேவா? அப்போ 31 இதான் உங்களுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். அப்போ இந்த வேல்யூவை எப்படி பிரிக்கலாம் பாருங்க. எத்தனை 2 இருக்கு? 1 2 3 4 5 6 இருக்கு இல்லையா? அப்போ 2^6 இன்டூ எத்தனை 31 இருக்கு? 31 வந்து 3 டைம்ஸ் இருக்கு இல்லையா? 1 2 3 டைம்ஸ் ஹோல் பவர். இந்த கியூப் ரூட் எப்படி எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன்? 1/3 இன்டூ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 3100. ஓகேவா? சரி, நமக்கு எக்ஸ் வேல்யூ தான் தேவை. அதை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? சரி, இந்த கியூபை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? இங்கே 3 3 கேன்சல் ஆகிடும், இங்கே 2 மட்டும் இருக்கும் இல்லையா? அப்போ 2 ஸ்கொயர் ஒரு 31 இருக்குது. அந்த எழுதிடவா? 2 ஸ்கொயர் இன்ட்டு ஒரு 31 மட்டும் இருக்குது இன்ட்டு ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 3100. இப்போ நம்ம ரூட் எக்ஸ் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? அப்போ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 3100 டிவைடட் பை இந்த 2 ஸ்கொயருடைய வேல்யூ என்னது? 4. இந்த நியூமரேட்டரில் இருக்குது, அந்த பக்கம் போனால் டினாமினேட்டருக்கு போயிடுமா? அப்போ 4 இன்ட்டு 31. இப்போ 31 கேன்சல் பண்ணால் 100 வருமா? இப்போ 100 கேன்சல் பண்ணால் 25. அப்போ ரூட் எக்ஸோடைய வேல்யூ என்னது? 25. அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன? இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக இந்த ஆன்சர் தான் என்ன பண்ணியிருக்கோம்? தப்பாக போட்டுட்டோம். இந்த ரூட் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து 5ன்னு போட்டுட்டோம். இங்கே ரூட் எக்ஸ் வேல்யூ தான் 25. அப்போ என்ன பண்ணுவோம்? போத் ஆன் ஸ்கொயர், ரெண்டு பக்கமும் போத் சைடும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸு. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வேல்யூவோ அதுதான் பண்ணணும். புரிஞ்சுச்சா என்ன சொல்கிறேன்னு? போன டைம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம், எடுக்கக்கூடாது.
இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது, அதை ரிமூவ் தான் பண்ணணும். அப்போ ஸ்கொயர் ரூட்டை இங்கே ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணனா தான் ரிமூவ் ஆகும். அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும், அப்போ தான் இந்த ரூட்டு கேன்சல் ஆகும். அப்போ ஸ்கொயர் ஆன் போத் சைட். அப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் கிடச்சிடும். அப்போ 25 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 625. அவங்க ஆப்ஷன்லையுமே 625 மாற்றிக்கோங்க சரியா? அப்போ ஆன்சர் என்னது உங்களுக்கு? எக்ஸோடைய வேல்யூ 625. அதுதான் ஆன்சர். நம்ம லாஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 5. இந்த ரூட் 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம். அப்படி பண்ணக்கூடாது, தப்பு சரியா? அதுக்கு ஸ்கொயர் தான் பண்ணியிருக்கோம். 25க்கு ஸ்கொயர் பண்ணால் 625. இதுதான் ஆன்சரு. டே 4ல் ஓகேவா? டே 4ல் 39th ப்ராப்ளம் ஓகேவா? செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு 625 ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இன்னைக்கு கிளாஸ்ல 50 ப்ராப்ளம் போட்டுட்டோம் சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளத்தோட நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களை பார்க்குறேன் ஓகேவா? தேங்க்யூ, நன்றி.